ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா ரொம்ப ஈஸியான டேஸ்டான எம்மியான ஒரு ரெசிபி தாங்க. ஸோ இந்த நியூ இயருக்கு வந்து நம்ம ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாயாசம் ரெசிபி வந்து நான் போட்டிருக்கேன். நம்ம மோஸ்ட்லி எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான் நம்ம அதிகமாக போட்டுகிட்டு இருக்கோம். இப்போ வந்து லாங் வீடியோவுக்கு சேஞ்ச் ஆகிட்டோம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. யாரெல்லாம் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மில்க் சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம நெய் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஹோம்மேட் நெய், அதாவது வீட்லேயே ரெடி பண்ண அந்த நெய் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால தான் கலர்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ பாருங்கள், நெய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேமியாவை நல்லா சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். பாயாசமும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இதை வதக்கி விடுங்க. இது வந்து கலர் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். நம்மளோட சேனலில் இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் லாங் வீடியோஸ் தான் வரப்போகுது. ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். மறக்காமல் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நான் ஊற வச்சு அந்த இப்போ நம்ம இதில் வந்து நைலான் ஜவ்வரிசி நம்ம சேர்த்துக்கலாம். நைலான் ஜவ்வரிசி சேர்த்து இதில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். ஸோ நீங்கள் தண்ணி வந்து தாராளமாக ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பாயாசம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நைலான் ஜவ்வரிசி வந்து சின்ன ஜவ்வரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். பெரிய ஜவ்வரிசி இருக்காமல் அதிலே சின்ன ஜவ்வரிசி கடைகளில் கிடைக்கிது. நீங்கள் கேட்டு அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம சுகர் வந்து அது நமக்கு தேவையான அளவுக்கு அந்த ஜவ்வரிசிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து மில்க் மேடு சேர்க்குறனால கொஞ்சமாக வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பாயாசத்துக்கெல்லாம் வந்து மில்க் மேடு வந்து ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இருக்கிறவங்க வந்து மில்க் மேடு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். நம்மளோட சேனலை இது வரைக்கும் போட்ட எல்லா ரெசிபீஸும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யக்கூடிய ரெசிபீஸ் தான். ஸோ பிகினர்ஸ் கூட இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி நம்ம வேகிற வரையும் வெயிட் பண்ணுவோம். வெந்ததுக்கப்புறம் இதோடைய கலரே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம பால் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆயிரும். ஸோ ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரிய முறையும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பாயாசம் ரெசிபி தான். ஸோ கல்யாணத்தில் வந்து பாயாசம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாயாசம் தான். முஸ்லீம் கல்யாணத்தில் வந்து இதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நான் இந்த நியூ இயருக்கு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். உங்கள் அடுத்த வீடியோஸ் வந்து நம்ம ஷார்ட்ஸில் வந்து இது ரொம்ப சிம்பிளாக வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். மோஸ்ட்லி நான் ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான் அதிகமாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து அங்கங்கே ஓரமாக பாயில்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம அது வரையும் வெயிட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த பாருங்கள் அப்படியே நுரைச்சி வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கொதி வரும்போது நம்ம கரண்டியை வச்சு லேசாக அப்படியே கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ இன்னும் கொதி வரலை, நம்ம அது வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஓரம் எல்லாமே நல்லா கொதி வர பார்க்குது. அப்போ லைட்டாக நம்ம வந்து கரண்டியை வச்சு நம்ம இப்படி கிளறி விட்டோம் அப்படின்னா அந்த அடி பிடிக்கிறதுலேருந்து நம்ம இது பண்ணிடலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் கொதி வந்துக்கிட்டு இருக்கு.
நல்லா கொதித்து வரணும். நம்ம போட்டிருக்க சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வரணும். வெந்துருச்சு அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிடும்போது ரொம்ப இன்னும் டேஸ்ட்டு வந்து அதிகமாகும். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு. நல்லா மலமலன்னு கொதிக்குது. இந்த நேரத்தில் நம்ம மறுபடியும் கரண்டியை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பால் வந்து சேர்க்கணும். லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். எதுக்காக நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஆரம்பத்துலேயே சேர்த்தோம்னா ரொம்ப கெட்டியாயிரும், பாயசம் ரொம்ப திக்காயிரும். அதனால் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு ஃபைனலாக வந்து நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க இது. இப்போ இதில் பால் சேர்த்துட்டு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்தோம் அப்படின்னா, எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் லைட்டாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு வந்து நல்லா தூக்கலாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். நீங்கள் எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் லைட்டாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகரை வந்து நல்லா ஏற்றி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும். நம்ம அது வரையும் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் நுரைச்சி வந்துருச்சு. நல்லா கொதித்து நல்லா வெந்து வரணும். நான் பாலும் அந்த தண்ணி அந்த சேமியா ஜவ்வரிசி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தாளித்து எடுத்துடலாம். ஸோ நம்ம தாளிக்கிறதுனா வெறும் நெய் ஆட் பண்ணி அது கூட வந்து நம்ம ஏலக்காய், பட்டை, கிராம்பு, முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம தாளிப்போம். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஃபைனலாக வந்து இது நல்லா கொதித்து எல்லாம் மிக்ஸ் ஆனால் தான் பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து மில்க் மேடு சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு மில்க் மேட் ஆல்ரெடி நம்ம சுகர் சேர்த்துருக்கனால எந்த அளவுக்கு மில்க் மேட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுப்போம். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லா மெல்ட் ஆகி வரணும். ஸோ அது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதித்து நல்ல டேஸ்ட்டாக எல்லாமே நல்லா பக்கமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அது ஒரு பக்கத்தை கொதிக்கட்டும். நம்ம இன்னொரு பக்கம் வந்து தாளித்து விட்டுடலாம். இப்போ வந்து ஒரு சின்ன கடாயை எடுத்து அதில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சேர்த்துட்டு நல்லா 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நல்லா சேர்த்துக்கலாம். பாயாசம்னாலே நெய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். இது கூட நான் வந்து 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு இது வந்து நல்லா வாசமாக இருக்கும். ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துருக்கேன். இல்லை அப்படி எனக்கு அது பிடிக்காது அப்படின்னா லைட்டாக அதில் ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் தாளிச்சிட்டு இருக்குது. நல்லா அதை வந்து அந்த உலர்ந்த திராட்சை வந்து நல்லா பால்ஸ் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இப்படி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து நம்ம அதில் ஊற்றிட்டோன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பாயாசம் ரெடி ஆயிரும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இப்போ இதை எடுத்து அப்படியே இதில் வந்து ஊற்றிடலாம். ஸோ ஊற்றினதுக்கப்புறமா டக்குன்னு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிங்க. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை கீழே எடுத்து வச்சுருவோம். இப்போ பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜவ்வரிசியை பார்க்க அழகாக இருக்கும். நல்லா கண்ணாடி குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியான, ரொம்ப டேஸ்டான, ரொம்ப யம்மியான ஒரு பாயாசம் ரெடி. இப்போ இதை நம்ம கீழே இறக்கி வச்சு இதை வந்து ஒரு பவுலில் நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நல்லா ஃபுல்லாக அடியில் கொடுத்து நல்லா நம்ம இப்படி கிளறி விட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துடலாம். பவுல் எடுத்து இதில் வந்து நம்ம பாயாசம் வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப ஈஸியான ஒரு பாயாசம் ரெசிபி ரெடி. ஸோ இந்த நியூ இயருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று அப்படின்னா நம்மளோட பாயாசம் தான்.
இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம ஊற்றி இப்போ நம்ம வந்து நம்மளோட சூப்பரான டெக்ஸ்சரான ஒரு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாயாசம் ரெடி. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ எத்தனை பேருக்கு பாயாசம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா சூடாக ஆவி பறக்கிற ஒரு பாயாசம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.